ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணுமா அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது 1K 1 lakh அந்த மாதிரி எல்லாம். இது பார்த்தீங்கன்னா உண்மையா இந்த மாதிரி லைவாக கவுண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லைவாலாம் கவுண்ட் ஆகாது. இது எடிட் பண்ணுறது. இந்த மாதிரி எப்படி நம்மளும் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இதுக்காக சொல்கிறேன்னா நீங்களும் ஒரு 1K இல்லைனா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணும்போது நீங்களும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம். ஷார்ட்ஸ் போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஜமாக இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்திருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் வீடியோவை விட ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் டெய்லி ஒரு 2-3 அவ்வளோ நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சீக்கிரமாகவே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, வாங்க இப்போ நம்ம இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிக்சார்ட் ஓப்பன் பண்ணலாம். இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது எப்படியும் லாங்காக தான் வரும். நீங்கள் அதை க்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் க்ராப் அப்படின்னு இருக்கும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூடியூப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூபோட தம்ப்நெயில் சைஸ்லேயே உங்களுக்கு க்ராப் ஆகி கிடச்சிரும். இதுக்கப்புறம் அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இதுக்கப்புறமா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக அப்படியே இந்த சைடிங் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷு சிம்பிள் ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் அப்படின்னு இருக்கு. அதில் எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு மேலே வச்சா போதும். இப்போ இந்த பிளாக்கே கரெக்டாக அந்த பிளாக்கில் வந்துடும். இதுக்கப்புறமா அந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எரேஸ் பண்ணிடுங்க. அதாவது பெயிண்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே. ஓகேங்களா, இப்போ அது ஃபுல்லாக போயிடுச்சு. இதுக்கப்புறமா இங்கே இருக்கிற டிக் பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அங்கே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன். அந்த அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன், அதாவது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதா இருந்தால் நான் 9:16 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் லேண்ட்ஸ்கேப் வீடியோ போடுறதா இருந்தால் 16:9 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 16:9 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம எடிட் பண்ணி சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக இந்த இமேஜ் அண்ட் வீடியோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டாக இருக்கும், இதை இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு எந்த லெங்க்த்துக்கு வேணும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணால் போதும். உங்களுக்கு எத்தனை செகண்டுக்கு வேணும், 10 செகண்ட்னா 10 செகண்டில், ஷார்ட்ஸ் மாதிரி போடுறீங்கன்னா 30 செகண்ட், அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு 11 செகண்ட் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் 0லேருந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்னோடது 5800 சம்திங் இருந்துச்சு. இப்போ நான் 5800னே வச்சுக்கிறேன். நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கமெல்லாம் அதே மாதிரி போட்டுங்க. அப்போ தான் ரியலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த வடக்கன்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் 5800 தான் வச்சுருக்கேன். இதிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இதில் உங்களுக்கு சைஸ் இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இதில் இந்த 18p அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. நான் இப்போ ஒரு 40 வச்சுக்கிறேன். அது கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா கலர், இந்த கலரில் நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ரியலாக இருக்கிற மாதிரியே தெரியும். இதை கொஞ்சம் கூட ஒரு பெருசாக்கி வச்சுக்கிறேன். ஓகே, 48 கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட் வேணுனாலும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், ரோபோட் ரெகுலர் அப்படின்னு சொல்லி. அதில் இந்த போல்டு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்களா. இப்போ இதை டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த லேயர் எங்கே வர எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் இந்த டெக்ஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணல எங்கே வர. அதனால் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எண்டுக்கு போய்க்கிங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வரைக்கும் அது ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இப்போ அந்த லேயரு கடைசி வரைக்கும் வந்துருச்சு. அடுத்ததாக இது நம்ம இன்னைக்கு கவுண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்காக அந்த நம்பர் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் ஆட் எஃபெக்ட்
அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்ட் செட்டிங் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கவுண்ட் அப் தான் பண்ண போகிறோம், கவுண்ட் டவுன் பண்ண போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு 1 by 1 இப்போ 1 2 3 அப்படி கொஞ்சம் அவங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கேப் விட்டு அதில் அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே, ஏதோ ரியலாக வர மாதிரியே. அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த கீயை செட் பண்ணணும். அதுக்காக இந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கீ ஒன்று செட் ஆகிடுச்சிங்களா. அப்புறம் உங்களுக்கு எத்தனை செகண்டில் அடுத்தது கவுண்ட் ஆகணும் அப்படின்னு இன்னொரு கீயை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 செகண்டில் அடுத்தது கவுண்ட் ஆகணும். இப்போ 801 அப்படின்னு கவுண்ட் ஆகணும்னா இப்போ நான் அங்கே ஒரு கீயை செட் பண்ணிவிட்டு இதில் அந்த ஆட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் லைட்டாக லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்து ஒன்று கவுண்ட் ஆகுதுங்களா. இப்போ 1 கவுண்ட் ஆகுனா 1, 2னா 2, 3 இதை நீங்கள் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் 802 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டில் ஒரு 3. அதுக்காக அடுத்து நீங்கள் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணுன்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வச்சுட்டு இதை நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ அங்கே வந்துடும். இப்போது 84 வச்சுக்கிறேன். அடுத்ததாக எண்டு வரைக்கும் அங்கே வச்சுட்டு அடுத்ததாக ஸ்பீடாக கவுண்ட் ஆகிற மாதிரி அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஒரு 10,000 வர மாதிரி வச்சிடுறேன். இந்த மாதிரி ரியலாக வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10,005ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாமா. இப்போ கூட பார்த்துங்க, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நாளாச்சும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் போதுங்க. அவ்வளோதாங்க. இதைத்தான் அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு 1K ரீச் ஆச்சுனாலே நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு இது போட்டுக்கலாம், எனக்கு 1K ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்படி தான் பண்ணுறாங்க, இல்லாமல் லைவ் கவுண்ட் அப்படியெல்லாம் இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது தான் ஃபேக். இது நிஜமாலும் இந்த மாதிரி லைவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஆகிறத நம்ம பார்த்துக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வைடி ஸ்டூடியோவை நீங்கள் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த 3ஆவதாக இருக்கிற அனலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் சி லைவ் கவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லைவ் கவுண்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ யாராச்சும் எனக்கு சப்ஸ்கிரைபு இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இங்கே கூடும் குறையும். இந்த மாதிரி நம்ம லைவாகவே பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க பண்ணுறது ஃபேக். ஏன்னா அவங்க அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டதில் கிளியராகவே கீழே தெரிஞ்சு ஒரு வீடியோ பிளேயரோட அந்த ஐக்கோன். அப்போ தான் தெரிஞ்சு இப்படி தான் பண்ணுறாங்க. சரி உங்ககிட்ட சொல்லலாம், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸ்டோரி இல்லைனா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு 1K இல்லைனா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணும்போது அதுதான் இந்த வீடியோ. இது ஓகே. இப்போ அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த ஷேர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணும், 1080p வேணுமா இல்லை 720ல் வேணுமா, இல்லை அந்த ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் தான் வச்சுருக்கேன் 60 fpsக்கு. இல்லை குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் 0ல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் அப்லோட் பண்ணும்போது இதோட குவாலிட்டி நமக்கு லோ ஆகும், அதனால் இது லோலே வச்சுக்கோங்க. அடுத்ததாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை சேவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கேலரியில் உங்கள் ஃபைல் மேனேஜர்லாம் காமிக்கும். சேவ் கொடுக்காட்டினா காமிக்காது. அதனால் இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இந்த வடக்கன்ஸ் எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுங்க, நல்லாவே இருக்கும் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.